நம்ம கிராம முன்னேற்ற சங்க உறுப்பினர்கள், நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு வரும்போது நிறைய காய்கறிகள் எல்லாம் கொண்டு வந்தீர்கள். அப்புறம் சொன்னார்கள், இயக்குனர் சொன்னார்கள், எல்லாம் வீட்டிலே விளைஞ்சதுன்னு ஆச்சரியமாக இருந்து. தக்காளி எல்லாம் இப்போ விளையிறது, வீட்டில் விளையிறது ரொம்ப கஷ்டம். மாடியில் வச்சு வளர்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாமே வீட்டில் வளர்க்க முடியாது. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு காய் தான் காய்ச்சி, அது 1/2 கிலோ 1 கிலோ காய்ச்சிருக்கு. அதான் ஆச்சரியமாக இருந்தது. மாடியில் வச்சு வளர்த்துருக்கலாம். எல்லாம் நோய் தான். சரி, அது இருக்கட்டும். இப்போ களிமார் வட்டார தலைவர் சொன்னாங்க, மறப்போம் மன்னிப்போம் உள்ள ஒரு கருத்தை நான் சொல்ல வந்திருக்கேன். அது திடீர் ஒரு கண்டென்ட். அப்போ நான் ஒரு சின்ன ஒரு கவிதை எழுதியிருந்தேன். நீங்கள் பார்த்துக்க, நிறைய கவிதை எழுதுவேன். எனக்கு தரப்பட்ட மலர்களில் முட்களும் இருந்தன. அதன் மலரை ரசிப்பதா மக்களை ரசிப்பதா என்பதை தருபவர்களின் எண்ணத்தை பொறுத்து தான் நம்ம முடிவு செய்கிறேன். எல்லாருக்குமே நம்ம ரோஜா பொக்கை கொடுப்பாங்க. அந்த பூக்கு கீழே முள் இருக்க தான் செய்யும். அப்போ நீங்கள் ஒரு நிகழ்ச்சியில் பூ கொடுக்கும்போது என்ன நினைப்பீங்க? ஓகே, பூ தான் கொடுக்குறீங்கன்னு நினைப்பீங்க, அப்படிதானே? அவர் பூ தந்தாங்க, ஒரு ஆள் பூ தராங்கன்னா பூ தான் தந்தேன்னு நினைப்பீங்க. பூ தான் உங்கள் கண்ணுக்கு தெரியும், கீழே இருக்க முள்ளு தெரியாது. அதே போல தான் நம்ம இப்போ உங்களுக்கு உங்கள்கிட்ட ஒரு பேசுகிறாங்க, உதவி செய்கிறாங்க. அவங்க உதவி செய்கிறது தான் அவங்க கண்ணுக்கு தெரியணுமே தவிர, மலரை போல சிறிய சிறிய தன்னை அறியாமல் சில தவறுகள் செய்திருப்பாங்க, முட்களை போல. அந்த மக்கள் உங்களுடைய பார்வைக்கு தெரியக்கூடாது. உங்கள் பார்வைக்கு அவங்க தரக்கூடிய, அப்பப்போ தரக்கூடிய மலர்கள் தான் உங்களுக்கு பார்வைக்கு தரணும். ரோஜாவின் மலர்களை மட்டும்தான் நீங்கள் எல்லாரும் ரசிச்சிருக்கீங்க, அப்படிதானே? சரிதானே? முட்களை என்னைக்காவது ரசிச்சிருக்கலாம்? இல்லை இல்லை, முட்கள் உங்களுக்கு கண்களுக்கு தெரியலை, அது முள் இருக்கு, கிட்ட போல கிழிச்சு எடுத்துடும். அதே போலதான் ஒவ்வொருத்தரும் உற்றாரும் சரி, உங்க பக்கத்து வீட்டுக்காரும் சரி, நண்பராக இருந்தாலும் சரி, அவங்க தரக்கூடிய நல்ல எண்ணங்களை, உதவிகளை மட்டும்தான் நீங்க நினைச்சு ரசிக்கணுமே தவிர, முட்களை போன்ற மனித தவறுகள், சில மனித தவறுகள், சிறு தவறுகளை நீங்கள் ரசிக்க கூடாது. அதை மறந்து விட்டு ரோஜாவை மட்டுமே ரசிக்க வேண்டும். சரிதானா? நான் அதுக்காக வேண்டிய எழுதிக்கிறது உங்களுக்கு விளக்கமாக அதுக்கு நான் சொல்லி தந்தது. ஏன்னா திடீர்னு ஒரு கண்டென்ட் அப்படின்னு சொன்னாங்க. நான் இயற்கையை பற்றி இதை பற்றி பேசி தான் வந்தேன். முக்கியமாக இருக்கிற சரியான எங்கேன்னு நீங்கள் சொல்லியிருப்பீங்க. நிறைய இடத்துல இணையத்தில் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இதுதான் சரியான எங்கே. சரிங்களா? இதுதான் சரியான எங்கே. இதுக்கு வேற எடுத்து நீங்கள் மனத்தைப்படி வேற எடுத்து மனத்தை பார்த்தா நன்னா இருக்க மனம் எடுக்கும். நிலவேமையாக எல்லாரும் சரியான எங்கேன்னு சொல்லுவாங்க. என் வீட்டில் நிற்கி நான் வளர்த்துருக்கேன். இது 1 கிலோ 4000 ரூபா வேறு. உடனே இதுதான் சரியான எங்கேன்னு பிடிச்சி தின்னு போடாதுங்க. அதுக்கு நிறைய சித்தர்கள், அந்த வைத்தியர்கள் நிறைய ஃபார்மாலிட்டி உண்டு. அப்படியே எடுத்து சாப்பிட முடியாது. சரியா? கிட்னி நல்லதுன்னு சொல்லி அப்படியே எடுத்து வேற எடுத்து சாப்பிடாது. அதுக்கு நிறைய பால் நிலத்துக்கு கீழே இருக்கிறதுக்கு பாலில் வேக வைக்கணும். அப்படி நல்ல இது உண்டு. இதுதான் சரியானது. சரிதானே? வேற பிடிக்கி பார்த்து மனத்தை பார்த்து நன்னாரிய மனம் எடுத்தாலும் அது சரியானது. ஏன்னா இதே போல நிறைய செடி உண்டு. சில மூலிகை அடையாளத்துக்கு தான் நான் சொன்னது. அதே போல் அந்த கருப்பு சாம்பு, எனக்கு சொன்னேன், கருப்பு சாம்பு இருக்கான். சாம்பில் கருப்பு, தண்டெல்லாம் கருப்பாக இருக்கும். அதில் உள்ள கிழங்கை நீங்கள் வேக வைக்கண்டாம். என் வீட்டில் நிற்கிது, நான் பச்சையாக தான் சாப்பிட்றேன். நீங்கள் தோல் கூட எடுக்கண்டாம். சாதா சாம்பை நீங்கள் எடுத்து என்ன செய்யணும்? தோல் எடுக்கணும், தண்ணியில் வேக வைக்கணும். சிலர் பாலில் ஊற வைப்பாங்க. அப்படியெல்லாம் உண்டு. ஏன்னா நாட்டு ஊற உண்டு. ஆனால் இது எதுவுமே செய்யணும். நீங்கள் எடுக்கணும், கழுவணும், தண்ணியில் கழுவணும். தோல் கொண்டு நிற்கலாம். தண்ணியில் கழுவணும், அப்படியே நீங்கள் சாப்பிடணும். நம்ம சீனி கிழங்கு மாதிரி இருக்கும். சரியா? இதெல்லாம் ரொம்ப அபூர்வமானது. என் வீட்டில் நிற்கி நான் சாப்பிட்றீங்க அவருக்கு தான் கொடுக்க போகிறேன்.
ஆனா அவங்க வந்து இலவசமா யாரையும் கொடுக்கக்கூடாது. இல்ல, நம்ம யாருமே நானும் விலைக்கு தான் வாங்கினேன். எந்த பொருளுமே விலைக்கு வாங்கினேன்னா அது மரியாதை, இலவசம் பெற்றுக் கொண்டா மரியாதை. அதை நான் கொடுக்க மாட்டேன். பின்ன அமல் வந்து எல்லாத்தையும் கொண்டு சேர்ப்பாருன்றதுனால தான் நான் இன்னைக்கு கொடுக்குறேன், இல்லைன்னா நான் கொடுக்க மாட்டேன். சரியா? ஆனா அவரும் விலைக்கு தான் விற்கணும். அது நடுங்க விலைக்கு தான் கொடுக்கணும், சும்மா கொடுக்கக்கூடாது யாருன்னு. ஏன்னா அதுக்கு விலை உண்டு. நான் நல்ல விலை கொடுத்து தான் வாங்கினேன். ஏன்னா விலை கொடுத்து நீங்கள் வாங்குங்க. அது வந்து எதுக்குன்னா நீங்கள் பச்சையோட சாப்பிடலாம். இப்போ நிறைய பேருக்கு குடல் புற்றுநோய் வருது, நேரத்துக்கு நேரம் சாப்பிட மாட்டாங்க. தெரியுங்களா? நிறைய ஒர்க்கு, செல்லில் ஒர்க்கு, சீரியல் ஒர்க்கு, நிறைய ஒர்க்கு நடந்துட்டு இருக்கிறதுனால வந்து அந்த நேரத்துக்கு நேரம் சாப்பிடுறதை நம்ம மறந்து போகிறோம். இதனால வந்து அல்சர் வந்து கடைசி என்னது, குடல் புற்றுநோய். நம்ம ஏரியாவிலும் 2-3 ஏரியா இருக்கு. அதனால தான் நான் சொல்றேன், இது சாப்பிட்டா அதுக்கு நிறைய தின்னாங்க. அப்பப்போ நிறைய தின்னு அதில் கிடைக்காது. அப்பப்போ உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் எல்லாரும் பகிர்ந்து சாப்பிடணும். அதுக்கப்புறம் வேறு ஒன்று சாப்பிடணும், சும்மா சாப்பிடாம குடல் புற்றுநோய் வராது. சரியா? அப்படிப்பட்ட ஒரு நல்ல மருந்து. அதே போல் இந்த வச்சிருக்குது, இதுக்கு பேர் என்னது? பொன்னாங்கண்ணின்னா சித்தர் சொல்லியிருக்க பொன்னாங்கண்ணியில் என்ன இருக்கும்? பொன்னாங்கண்ணி பேர் என்னது? பேர் என்னது? பொன்னாங்கண்ணி தானே. பொன்னாங்கண்ணின்னா அதில் என்ன இருக்கு? பொன். இதில் பொண்ணு இருக்கா? இருக்கா? இல்லை. உங்கள்கிட்ட யாருக்கு இருந்தா இது பொன்னாங்கண்ணின்னு? அவன் தான் நான் தான் அவ்வளோதானே. இது பொன்னாங்கண்ணி இல்லை. சரியா? இது வந்து கார்டன், நம்ம செடிக்கு கார்டனில் வந்து வரப்போகிறமா அழகுக்கு நட வேண்டியது. அதுக்குன்னு வந்து செடி ஆனால் சாப்பிடலாம். கீரை எல்லா செடியும் சாப்பிடலாம். நீங்கள் பொன்னாங்கண்ணி, நம்ம வள்ளலார் சொல்லியிருக்கிறார், பொன்னாங்கண்ணி தங்கம் இருக்கணும். வள்ளலார் யாருக்காவது தெரியுமா? தெரியாது. உணவு முறையும் வாழ்க்கை முறையும் சொன்னவர் வள்ளலார். வள்ளலார் என்ன சொல்றாருன்னா, பொன்னாங்கண்ணியில தங்கம் இருக்கு, அதுல மேனியும் மெனுமெனுக்கோன்னு சொல்லுவாங்க. ஒரு நிறைய மெனுமெனுக்கோன்னு செய்யாது, மெனுமெனுக்கோன்னு சொல்லுவாங்க. ஏன்னா தங்கம் இருக்கு, பொன்னாங்கண்ணியில் தங்கம் இருக்கு. சரியா? அதான் அந்த பேரு பொன்னாங்கண்ணி. இதுல ஒரு காலமும் தங்கம் இருக்குது வாய்ப்பே இல்லை. இது பேரை போட்டு நம்ம விழிச்சுட்டே இருக்கோம். கண்ணு எவ்வளவு மங்களா இருந்தாலும் சரி, அந்த பொண்ணு அது என் வீட்டில் நிற்கிது பொன்னாங்கண்ணி. அதனால சொல்லி நான் உங்களுக்கு கண்ணு வள்ளலார் சொல்லியிருக்கிறார், சித்தர் சொல்லியிருக்காங்க. சித்த வைத்தியத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பொன்னாங்கண்ணி மூலிகை சாறு எடுத்து தேங்காய் எண்ணெயில காய்ச்சி அல்லது நல்லெண்ணெயில காய்ச்சி தலைக்கு வச்சு குடிச்சா கண்ணு மஞ்சளாக இருக்கு தெரியுமா? தலை சூடுனால அது மாறும், மஞ்சள் உள்ளது மாறும். முங்கி குளிச்சு மாறும் தலை சூடு. இந்த பொன்னாங்கண்ணி இல்லை, நான் சொல்லக்கூடியது பொன்னாங்கண்ணி. இது அரைச்சி தலையில தேய்ச்சி அரைங்க. சரியா? அதனால இது வந்து மூலிகை நான் சொல்லக்கூடியது. அது வந்து மஞ்சள் பூ போக்கும். அடுத்த கிராம முன்னேற்ற சங்க கூட்டத்துக்கு நான் அதை கொண்டு தான். அது பெரிய தொட்டியில் இருக்கு, அதை கொண்டு வர முடியாது. அதுக்கு ஒரு கஷ்டம் உண்டு. ஏன்னா எல்லாமே என்னைக்கு காட்டுக்கு நல்லா இருக்காது. இன்னைக்கு 2 பொன்னாங்கண்ணியை நான் இன்னொரு நாள் கொண்டு வரேன். அதே போல பொன்னாங்கண்ணிக்கு இன்னொரு குணம் உண்டு. இப்போ வந்து கல்லீரல், எல்லாருக்குமே கல்லீரல் பாதித்த பிறகுதான் சிறுநீரகம் பாதிக்கும். கிட்னி பாதிக்கிறதப்ப முதல்ல கல்லீரலை பாதிக்கும், அதுக்கப்புறம் தான் சிறுநீரகத்தை பாதிக்கும். ஒரு சிலரோ யூரியாயை வாழக்கூடிய முதல்ல கல்லீரல், அதுக்கு ஒர்க்கு எல்லாம் முடிச்சு வேறு வழி இல்லாமல் தான் அதுக்கு அடுத்த கிட்னியை தாங்க. நம்ம கிட்னிக்கு தெரியும் போது தான் நமக்கு தெரியும். அப்போ கல்லீரல் பாதுகாக்கிறது பொன்னாங்கண்ணி. அப்போ எல்லாருமே நீங்கள் எல்லாருமே மேக்சிமம் என்ன இருந்துருக்குது, பொன்னாங்கண்ணி தின்னா கல்லீரல் சரியாகணும். இந்த இதை ஏன் தின்னுட்டு இருக்குது? எதையோ அந்த அவலை நினைச்சி உரலை இடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லை, அதே மாதிரி தான் நீங்கள் பொன்னாங்கண்ணி நினைச்சி எதையோ வந்து சாப்பிட்டு இருக்குது. சரியா? பொன்னாங்கண்ணி ஒரு நாள் 5 சாப்பிடலாம். எப்போ? 40 வயசுக்கு பிறகு 5 இலை பச்சையாக எடுத்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அதிகமாக நம்ம சிறுநீரகம், இந்த சிறுநீரகம் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குன்னா கல்லீரல் பாதிப்பு. அதே போல் மஞ்சள் காமாலைக்கு பொன்னாங்கண்ணி ரொம்ப மருந்து.
சரியா? அதனால இதுக்கு பேர் என்னது? இதுக்கு பேர் என்னது? இது கீரை. கீரை நீங்க சாப்பிடக்கூடிய இது ஒரு வகை கீரை. சரியா? அதே போல நீங்க இயற்கை இப்ப அயன் சொல்லிக்கிட்டு இரும்பு சத்து வேணும்னு நிறைய டானி குடிக்குது. அப்படிதானே? குடிக்கிறதா யாராவது? யாருமே குடிக்கிறது இல்லையா? இரும்பு சத்துக்கு என்ன சாப்பிடுதியா? கருப்பட்டியில் இருக்கு. சரி, நிறைய அது கொஞ்சம் தான் இருக்கு. முருங்கையில இருக்கு, வேற நெல்லிக்காயில இருக்கு, பேரிச்சம்பழம் அதெல்லாம் கொஞ்சம் தான். கண்டெல்லாம் ரொம்ப குறைவு. நீங்க நிறைய ரூபா கொடுத்து 1000 சம்பாதிக்க முடியாது. பேரிச்சம்பழத்துல ஒரு சின்ன பர்சன்டேஜ் தான். அது ஒரு கதை உங்களுக்கு உள்ள மாதிரி. இதுதான் பொன்னாங்கன்னு சொன்ன மாதிரி பேரிச்சம்பழத்துல தான் அயன் இருக்குன்னு ஒரு கற்பனை உருவாக்கிருக்காரு. இல்ல, யாருக்குமே தெரியல. அப்படிதானே? அயன் வந்து நம்ம வீட்டிலே நிற்குது. நம்ம வீட்டிலே நிற்குது. அதை பயன்படுத்திய முறை தான் சரியில்லை. அதனால நமக்கு இரும்பு சத்து குறைவாயிருக்கு. தமிழர்களுக்கு கேரளா உணவு பழக்க வழக்கத்துல நம்மளோட கலந்ததுதான் இரும்பு சத்து. அதை வந்து நம்ம கருவேப்பிலை. நீங்க கருவேப்பிலைய வந்து தாளிக்கன்னா வீட்டுல சேர்க்க மணத்துக்கு அது அதுக்கு பார்த்து அதோட முடிஞ்சு போச்சு. நீங்க வாரத்துக்கு 2 நாளாவது இரும்பு சத்து குறைஞ்சுதான் கூறுங்க. பெண்களுக்கு அதிகமா நிறைய பெண்கள் தான் நிறைய இருக்குதுங்க. பெண்களுக்கு அதிகமா இரும்பு சத்து குறைவாயிருக்கு. சரிதானே? இரும்பு சத்து குறைஞ்ச 12ஆவது இருக்கணும். 12 எல்லாருக்கும் இருக்கா? இருக்கா? வாய்ப்பே இல்லை. அது என்ன போய் சொல்லாதுங்க. வாய்ப்பே இல்லை, எல்லாருக்கும் இருக்காது. அதாவது இரும்பு சத்து உங்களுக்கு குறைவா இருக்குன்னா நீங்க குறைவா இருக்கோ இல்லையோ வாரத்துல 2 நாள் 2 கொத்து கருவேப்பிலை 2 அல்லது 3 கொத்து வாரத்துக்கு 3 நாள் நீங்க டெய்லி சாப்பிட்டாலும் ஒன்றும் இல்லை. எடுத்து பச்சையோட சாப்பிடலாம், இல்லைன்னா மிக்சியில் அடிச்சு அரிப்புல அரிச்சு சாப்பிடலாம். நீங்க வேற விலை கொடுத்து பேரிச்சம்பழம் வாங்காண்டாம். நெல்லிக்காய் சாப்பிடுங்க, அது விட்டமின் சி. நெல்லிக்காய் சாப்பிடுங்க. ஆனா கருவேப்பிலை போதும். எல்லாரும் வீட்டில் நிற்குதா? எல்லாரும் வீட்டில் நிற்கல. எதுக்கு நீங்க கஷ்டப்படுறீங்க? இரும்பு சத்து உங்களுக்கு உடம்புல கூடனாலே மேரி மினுமினுக்கோன்னா மேரி மினுமினுக்கோன்னா உங்களுக்கு மஞ்சள் கலர் ஆகும்னு நினைக்காதுங்க. அதாவது ஸ்கின் வந்து பளபளப்பாயிடும், தோல் வந்து பளபளப்பாயிடும். அவ்வளோதான். இயற்கை நிறம் வேற, மினுமினுப்பு நிலக்கூடிய வேற. புரிஞ்சா தெரியாது? ஸ்கின் வந்து பளபளப்பாயிடும். இங்கே எல்லாரும் பயன்படுங்க. அதுக்குதான் நான் சொல்லக்கூடியது. சும்மா கிடைச்சது வீட்டிலே இருக்கிற இப்போ இது பண்ணாமல் எங்கேயோ இங்கே பணம் கொடுத்து வாங்கிட்டு இருக்கு. அப்போ இன்னும் என்ன போறியா? என்ன பண்ண போறியா? கருவேப்பிலை எப்படி அரைச்சி நீங்க சாப்பிடலாம், பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம். சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டாம், கொஞ்சம் அதை வரைச்சி ஒரு நாள் கொடுக்க. நீங்க எல்லாம் 2 நாளைக்கு இருக்காது சாப்பிடுங்க. அரைச்சி ஜூஸ் சாப்பிடுங்க, சின்ன கப்பு போதும். எல்லாருக்கும் ஒரு 5 பேர் இருக்குதுங்களா, 4 பேர் இருக்குதுங்களா, எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் எடுத்து அரைச்சி அப்படி கொண்டு குடிச்சிருங்க. சரியா? இன்னைக்கு இதோட உங்களுக்கு விளக்கம் போயிடும். அடுத்த கூட்டத்தில் வந்து கேட்பேன், யாருக்கு எல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டு வாருங்க. இல்ல நான் சொன்னாலும் நீங்க கடைபிடிச்சிங்கன்னா சேலஞ்ச் பண்ணி சொல்றேன். அடுத்த கூட்டம் எப்ப நடக்க போகுது? அடுத்த கூட்டம் இப்ப ஜனவரி 1ஆம் தேதி. சரி, ஜனவரி 1ஆம் தேதி நீங்க வரும்போது, ஜனவரி 3ஆம் தேதி நீங்க வரும்போது டெஸ்ட் பண்ணிட்டு வாருங்க. சரியா? நான் விளையாட்டு சொல்லல. பெண்கள் தான் கூடுதல் இருக்குது. நீங்க தான் வீடை பாதுகாக்கக்கூடியவங்க. இரும்பு சத்து கூட இருந்தா எல்லாமே நோய்கள் எல்லாம் வராது. அதனால நான் சொல்லக்கூடியது, நீங்க அடுத்த தடவை ஜனவரி 3ஆம் தேதி வரும்போது டெஸ்டோட வாருங்க. நான் சொன்னது உண்மையா இல்லையான்னு. சரியா? அதுக்கு அடுத்த தடவை வரும்போது சொல்லணும். அடுத்த தடவை போது நான் வேற சொல்றேன். நம்ம வீட்டுல இலவசமா நம்ம பாதுகாப்புல இருக்கக்கூடிய நிறைய மருத்துவங்கள் இருக்கு. அதை பயன்படுத்துங்க. நான் பயன்படுத்துறேன். சரியா?
நான் பயன்படுத்துறது எனக்கு நேரம் இல்லாமல் இருந்தால் நான் பயன்படுத்த முடியாது, வீட்டில் இருந்தாலும் பண்ண முடியாது, நான் பயன்படுத்த அதனால தான் நான் சொல்ல முடியும். நான் சாப்பிட்றேன். இதை மீறி வரக்கூடிய நோய்கள் வேற, நமக்கு கட்டுப்பாடு இல்லை. சரியா? அதனால நீங்கள் வந்து இன்னையோட இதை பிடிச்சி எனக்கு இது அடுத்த 3ஆம் தேதி நான் கேட்பேன். சரியா? 3ஆம் தேதி வேற உங்களுக்கு வீட்டில் இலவசமாக கிடைக்கக்கூடிய 2 அணம் சொல்லி தருவேன். ஆனால் பயன்படுத்துங்க, நான் எவ்வளோ நேரம் பேசி வேஸ்ட் ஆகிடக்கூடாது. அதே போல முட்களை ரசிக்காதீங்க, மலர்களை மட்டுமே ரசியுங்கள். சரியா? இதற்கு இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்ட திருநெய்வேலி மக்கள் என்னுடைய பாராட்டை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அழகான பாட்டு பாடினாங்க, சினிமா பாட்டு நம்ம வீட்டில் இருந்து பாடுறாங்களான்னு தெரியல. இங்கே கிராம முன்னேற்ற சங்கம் நல்ல ஒரு வாய்ப்பை அவங்களுக்கு வழங்கியிருக்கு. அவர்களுக்கு தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி சிறப்பாக சென்று கொண்டிருக்கின்ற அருள் தந்தை சித்திய சகாயம் இயக்குனர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.